கடலை ஒட்டியே தான் ட்ராக் போட்டிருக்காங்க. மக்களே, வெரி குட் மார்னிங். நான் விவேக், வேண்டர் வித் விவேக். வெல்கம் டு டே 4 ஆஃப் ஸ்ரீலங்கா. அட்டகாசமான நம்மளோட சீசன் 2 பயணத்தில் இன்றைக்கி 4வது நாள். இங்கே டைம் இப்போது 5:30ங்க. நான் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பிட்டேன். ஹாஸ்டல் சிஸ்டர் லாடிவா சூப்பராக பார்த்துக்கிச்சு. பயங்கரமான வைபான ஹாஸ்டல். நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். நம்ம தங்கியிருந்த 2 ஹாஸ்டலுமே வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஒன்று வந்து கண்டியில் இருந்தது, ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. இது பயங்கர வைபுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கரமாக கூலாக இருந்தாங்க இங்கே இருந்த எல்லா ரூம்மேட்ஸுமே. இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எஸ், ஸோ அடுத்த சிட்டியான மிர்சா போக போகிறேங்க. இப்போ நான் இருக்க இந்த நுவாரா எலியா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் டவுன் இன் ஸ்ரீலங்கா. நம்ம ஊர் ஊட்டி மாதிரி, கொடைக்கானல் மாதிரி இங்கே இருக்க எல்லா ஸ்ரீலங்கன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டாக இருக்கணும். ஒரே நிமிஷம். ஸோ இந்த வெயில் காலத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா எல்லாருமே வர இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுவாரா எலியா. ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த பிரிட்டிஷ் காலத்து பில்டிங் நேற்று பார்த்துருப்போம், போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் இருக்குது. சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி கிரிகோரி லேக் அந்த மாதிரியும் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து கிளைமேட்டையும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பகலில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் டைம், ஏப்ரல் ஃபஸ்ட் வீக், மார்ச் அண்ட் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் இந்த மிடில் இருக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பகலில் அவ்வளோ குளிர் தெரிகிறது இல்லைங்க, நார்மலாக தான் இருக்குது. பட் நைட்டில் நல்ல கொஞ்சம் குளிர் ஊட்டி மாதிரியே குறையுது. ஸோ இப்போது ஒரு நாள் தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் நுவாரா ஐடியாவுக்கு. இதுக்கு மேலே இங்கே பார்க்குறதுக்கு பெருசாக ஸ்பாட் ஒன்றும் இல்லைங்க, அதனால் பார்த்து முடித்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து ஸ்ரீலங்கன் தலைநகரமான கொலம்போ தான் போக போகிறோங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சுவலாக நம்ம போக வேண்டிய இடம் வந்து ஸ்ரீலங்காவோட சவுத்தில் இருக்க மிரிசா அப்படிங்கிற ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் டவுன் தான் போக போகிறோம். ஸோ மவுண்டெயின்ஸ், கோல்டு கிளைமேட்ஸ் இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அப்படியே ட்ரான்சிஷன் ஆகி பீச்சஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்ரீலங்கன் கோஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பீச்சஸ் வந்து பயங்கர ஃபேமஸ், பயங்கர பியூட்டிஃபுல்லான பீச்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டேரெக்டாக இங்கேருந்து நான் வந்து நுவாரா எலியாவிலேருந்து கலி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6 o'clock இங்கே வந்துடுங்க. 2 பஸ் இருக்குது, 2ல் ஏதாவது ஒன்று பிடிச்சிருங்க, நம்ம டேரெக்டாக கலி போயிடலாம் அப்படின்றாங்க. இன்னொரு ஆப்ஷன், அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து கொலம்போ போங்க, ஸ்ரீலங்கா கேபிட்டல். நம்ம அங்கேருந்து தான் கிளம்பியிருப்போம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் வே இருக்குது. கொலம்போ வரைக்கும் நீங்கள் லோக்கல் பஸ் எடுத்து போயிடுங்க. அங்கே வந்து எக்ஸ்ப்ரெஸ் வே பஸ்ஸஸ் இருக்குது, அது எடுத்தால் டக்குன்னு வேகமாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்ட் தான் போயிட்டுருக்கோம், நுவாரா எலியா பஸ் ஸ்டாண்ட் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு எப்படி நமக்கு பஸ்ஸு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கலாம். வெல்கம் டு டே 4 ஆஃப் ஸ்ரீலங்கா. நுவாரா எலியா உங்களை அன்புடன் வரவேற்றது. இப்போ நம்ம நுவாரா எலியாவிலேருந்து திரும்பவும் மிரிசாவை நோக்கின பயணத்தை ஆரம்பிக்கலாங்களா? நைட்டு சரியாக தூக்கம் இல்லைங்க, ஏன்னு தெரியல. இவங்க நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி பண்ணிட்டுருந்தாங்க. நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது மணி 1:30. அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி பண்ணிட்டுருந்தாங்க, பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எனக்கு இன்றைக்கி ஒரு லாங் ட்ராவல் டே தாங்க. பிகாஸ்
நுவாரா ஏலியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மிரிசா கிட்டத்தட்ட 234 கிலோமீட்டர் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஸ்ரீலங்காவில் ஆரம்பித்து சதர்ன் ஸ்ரீலங்காக்கே போக போகிறோம். மோர் தென் 200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் இருக்குது இன்றைக்கி. ஸோ நான் 6 மணிக்கு இப்போ ஆரம்பிக்கிற பயணம் 6:30க்கு ஆரம்பிச்சதுன்னா மதியம் 2:30-3 மணி ஆகிடும். ஸோ முக்கால்வாசி நாள் பயணத்திலே போயிடும். அதனாலேயே முடிஞ்ச அளவுக்கு தூங்குறது பெட்டர். நம்ம ஏன்னா ட்ராவல் டயர்டும் இருக்கும். நைட்டு நம்ம சரியாக தூங்கலைனாலும் பிரச்சனை, உடம்புல எதாவது சரியில்லாமல் போயிடுமோன்ட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு தூங்கிட்டேன். தூங்க முயற்சி பண்ணேன். ஒரு 1:30 இருக்குங்க. நான் வந்து ஆக்சுவலாக நேற்று ஈவினிங்கே என்னோடய அந்த ஹாஸ்டல் ஓனருக்கு பே பண்ணிடலாம். ஒரு நாளுக்கு 1800 ஸ்ரீலங்கன் ருப்பீஸில் வாங்குகிறாங்க. ஸோ நம்ம ஊருக்கு 600 ருப்பீஸ் பே பண்ணலான்னு பார்த்தேன். அவர் வாங்கிக்கிறோம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தூங்கிட்டு இருந்தால் கூட வந்து பார்த்தேன்னா என்னோடய பில்லோ பக்கத்தில் வச்சுட்டு போய்டு, நான் முடிச்சுட்டு தான் இருப்பேன். மேக்ஸிமம் 2 மணி 3 வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் தான் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். 2:30க்கு கேனடாலேருந்து ஒரு லேடி வந்தாங்க. அவங்கள போய் வெல்கம் பண்ணிவிட்டு அவங்களுக்குலாம் ரூம்ஸ்லாம் கொடுத்துட்டு லைட் போட்டார். டக்குன்னு எனக்கு முழிப்பு வந்துடுச்சு. அப்போவே காசை கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. ஸோ நோ ஃபார்மாலிட்டிஸ், டக்குன்னு கிளம்பியாச்சு. நான் போய் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறிட்டு அதுக்கு முன்னாடி சூடாக காஃபி கிடச்சா பரவாயில்ல, காஃபி குடிச்சு, ஏன்னா நமக்கு இன்னும் டைம் இருக்குது. 6:15 6:30க்கு வாங்கினாங்க, 5:45 தான் ஆகுது. ஒரு காஃபி குடிச்சிட்டு பஸ் ஏறலாங்க. சரியா? பஸ்ஸு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் போய் பஸ் ஸ்டாண்டில் முடிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒரு பியூட்டிஃபுல் சன்ரைஸ் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு டைம் இல்லை, ஏன்னா நமக்கு பஸ் பிடிக்க டைம் ஆச்சு. 6:15க்கு பஸ்ஸுன்னு சொன்னாங்க. பட் சன்ரைஸ், ஒரு பரபரப்பான நாளுக்கான தொடக்கம் இதுதான். ஸோ சிட்டி சென்டருக்கு வந்துட்டோங்க. இதுதான் சிட்டி சென்டர் நுவாரா ஏலியாவது. நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ரோட் டைவர்ஜ் ஆகும். அதில் அப்படியே நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்ம தங்கியிருந்த ஹாஸ்டல் போயிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சூப்பர்ப் வைபான ஹாஸ்டலுங்க. நான் இது வரைக்கும் எந்த ஹாஸ்டலுக்கோ அது வரைக்கும் அவ்வளோ சூப்பராக சொன்னது கிடையாது. பட் இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஊரே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு இங்கிலாண்டுக்குள்ளே இந்த ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சரி, பஸ் ஏறிட்டு நான் சொல்கிறேங்க எந்த ரூட்டை நாம் எடுக்கிறோம். டைரெக்டாக கலி போகிற பஸ் எடுக்கிறோமா, இல்லை வந்து கொழம்பு போய்ட்டு அங்கேருந்து மாற்ற போகிறோமா அப்படிங்கிறத நான் பஸ் ஏறிட்டு சொல்கிறேன். டீ ஷாப் வந்துட்டேங்க. காலையில் இந்த குளிர்க்கு ஒரு டீ குடிச்சிருக்கோம் தான் நல்லாயிருக்கும். ஒரு பேக்கரி, சிலோன் டீ. ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு ஃபேமஸ், உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நேற்று நம்ம பார்த்துருக்கோம் பெட்ரோ டீ எஸ்டேட்டில். அண்ட் இங்கே கொடுக்குற டீ எனக்கு உண்மையாலுமே அவ்வளோ ஆத்தென்டிக்காக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் உங்களுக்கு காமிக்கலான்னு நினச்சேன். ஸோ ஒரு இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டிட்டு, இன்னும் டைம் இருக்குங்க. 5:40 5:50 தான் ஆகுது. இன்னும் சாலிடாக 10-20 மினிட்ஸ் இருக்குது. ஸோ சூப்பராக ஒரு டீயை போட்டு கிளம்பலாம். வந்துடுச்சுங்க நம்ம ஆர்டர் பண்ண டீ. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? அந்த ஃப்ளேவருங்க, அந்த எப்படி சொல்கிறது, அந்த டீயோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஊரில் கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, சுகர் கிடையாது. பட் அந்த ஃப்ளேவர், டீயோட ஃப்ளேவர் அவ்வளோ ஆத்தென்டிக்காக ஸ்ட்ராங்காக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீ ஐ எவர் ஹேட். இந்த குளிருக்கும் இந்த ஒரு ஸ்ட்ராங்கான டீக்கும் அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது. சரி, ஓகேங்க, உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். குடிச்சிட்டு நம்ம பஸ் ஏறலாம். பேக்குங்க, ப்ளசண்ட்டான மவுண்டைன் கண்டிஷன்ஸ்லேருந்து
திரும்பவும் இந்த சிட்டி மேட்னஸ் கொழும்பு தான் வந்திருக்கோம். ஸோ 6 மணிக்கு ஆரம்பித்த பயணம் இப்போ மணி கரெக்டாக 1ங்க. கொழம்பு வந்தாச்சு. லைட்டாக மழை பெய்யுது. எபிசோட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும். இங்கே தான் நம்ம ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்கணும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதி பயணம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-125 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அந்த ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி ஆப்ஷன் 2 ப்ரொசீட் பண்ணலாம். என்ன ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 கன்ஃபியூஸ் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வரும்போது பக்கத்தில் ஒரு லோக்கல் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன். அவர் தான் ஐடியா கொடுத்தாரு, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறேங்க. எஸ், இந்த சவுண்டை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வெற்றி வெற்றி வெற்றி. ஸோ ட்ரெயின் தாங்க என்னோடய ஆப்ஷன் 1 இருந்துச்சு. 2:40க்கு இங்கேருந்து டேரெக்டாக நம்ம போக வேண்டிய மிர்சாக்கே வந்து ட்ரெயின் இருக்குது. லக்கிலி ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டே இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1400 ருபீஸ். இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா க்ளோஸ் டு 400 ருபீஸ் கிட்ட 500 ருபீஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ பிளாட்ஃபார்ம் 5ல் வெயிட் பண்ணுங்கள். 2:40க்கு ட்ரெயின்னு சொன்னாங்க. பிளாட்ஃபார்ம் 5 எங்கே இருக்குது? இது 6, 4 இங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குது? ஐ திங்க் இதுதான் பிளாட்ஃபார்ம் 5 நினைக்கிறேன். சூப்பருங்க. எனக்கு இந்த ட்ரெயின் ஜேர்னி காட்டணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ரீலங்காவில் டூரிஸ்ட்க்குனே வந்து பார்த்திங்கன்னா கொலம்போ டு கண்டி டு வெல்லா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் ரன் பண்ணுறாங்க. பட் ஒரு நிமிஷம், பட் ரீசெண்டாக ஒரு ஃப்ளட் வந்தனால அந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சுன்னு எல்லா ட்ரெயினுமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம இப்போ போகிற ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சவுத்து நோக்கி போகிறது. அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஈஸியாக டிக்கெட் கிடச்சிச்சு. ஃபஸ்ட் கிளாஸில் சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம் ட்ரெயின் வர வரைக்கும். ஸோ இதுதான் கொலம்போ ரயில்வே ஸ்டேஷன். எனக்கு இந்த ஸ்டேஷனை பார்த்தா நம்ம எக்மோர் ஞாபகம் தான் வருது. ஏன்னு தெரியல. கரெக்டாக தான் இருக்குமா? பிளாட்ஃபார்ம் 5 தானே அது? சரி, ஓகேங்க. எனக்கு சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு லைட்டாக சாப்பிட்டு நம்ம வெயிட் பண்ண ஆரம்பிக்கலாம். சார்ஜஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ட்ரெயின் ஜர்னி சூப்பராக இருக்கும்னு நம்பலாம். நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. நம்ம ட்ரெயின் A9. Thank you. A9, I think this is my seat. Yeah. You are 9? Yeah, A9. I am 10. 9 is window. Oh. Yeah. Thank you. Come. வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் கோச். I'm from India. சரிங்களா? ஸோ இந்த ட்ராக் ஃபுல்லாகவே ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கடலை ஒட்டியே தான் ட்ராக் போட்டிருப்பாங்க. இப்போ ரீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நாமளும் இதை பார்த்தாச்சு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நோ சான்ஸ். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் போயிருக்கேன். ஆனாலுமே அது ஒரு ஷார்ட் ஸ்ட்ரெச், ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது. பட் 2 மணி நேரம் உங்களுக்கு கடல் பக்கத்தில் ஒரு ரயில் பயணம். இது ஒரு செம சூப்பரான ஜேர்னி. செம ஹாப்பி உங்களுக்கு இதை கொண்டு வந்து காட்டினதுலையும்.
செம்ம சூப்பராக இருக்குங்க. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். 2 மணி நேரம் இப்படி தாங்க இருக்க போகுது நம்ம ஜேர்னி. இதை விட சூப்பரான ரயில் பயணத்தை காட்டுறவங்களுக்கு இந்த படத்துலலாம் சொல்கிற மாதிரி லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டே தாராளமாக கொடுக்கலாங்க. பட் எனக்கு தெரியல, மேபி ரெய்னி சீசன்லாம் எப்படி இருக்குமோ தெரில. பட் இன்னும் ஈவினிங் போக போக சூப்பராக இருக்கும். சன்செட் ஆகும்போது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி சன்செட் அப்போ நம்ம பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக அதையும் காட்டுறவங்களுக்கு சன்செட் அப்போ. இப்போ டைம் 2:30, நம்ம ரீச் ஆகுறதுக்கு 4:35 ஆகும். மேபி நம்ம வெயிட் பண்ணி கூட சன்செட் அப்போ அந்த பியூட்டிஃபுல் சன்செட்டோட ரயில்வே கிராசிங்கை பார்க்கலாம். சரிங்களா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, இங்கே போவியான்னு சொல்லிட்டு. எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரிலங்க. ஆனால் எஸ், ஃபைனலி வி ஆர் ஹியர். எனக்கு வார்த்தை இல்லைங்க சொல்கிறதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இதுக்கு மேலே ஓப்பன் பண்ண முடியாது ஃபார் சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ். பட் இதுதாங்க அந்த ட்ரெயின் ஜேர்னிக்கு பக்கத்தில் இருக்க கோஸ்டல். செம்ம பிளேஸுங்க. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். நான் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. அற்புதமாக இருக்குங்க. வா வா வா. சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸுங்க. லக்கிலி எனக்கு இந்த சைட் சீட்டு கிடச்சிது. மேபி அந்த சைட்னா உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ப்ராப்பரான வியூ இருக்காது. எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க போலீஸுங்க. சும்மா அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் வெளியே போய் ட்ரை பண்ணி பாருங்கள், பட் டோர் ஓப்பன் பண்ண முடியாது, பட் ஸ்டில் யூ கேன் டேக் சம் குட் கிளிப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேருந்து என் ஹாஸ்டல் ரொம்ப தூரம். கூகுளில் பார்க்கும்போது இங்கேருந்து போகிறது கொஞ்சம் பக்கம்னு தோணுச்சு. சரி, நம்ம ட்ரெயினுக்கு பை பை சொல்லிடுவோம். சூப்பராக 2 ஹவர்ஸில் சொன்ன மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போது இங்கேருந்து ஆட்டோ கொடுத்து நம்ம போகிற வழியை பார்க்கணும். ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. இங்கேருந்து எப்படி போவோன்னு தெரியல. எஸ், ரயில் பயணம் முடிந்தது. அடுத்து ஆட்டோ பயணம் நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஒத்தியடி பாதை மாறப்போகுது. வாங்க போய் பார்த்துருவோம். ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே இறங்கினேன் அப்படின்னு சும்மா சொன்னாங்க. நான் மேப்பில் பார்க்கும்போது மிர்சா ஸ்டேஷன்லேருந்து என் ஹாஸ்டல் ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன் ட்ராக்கை. இங்கேருந்து பார்த்திங்கன்னா என் ஹாஸ்டல் பக்கம், பிகாஸ் மிர்சாங்கிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் லேண்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நான் புக் பண்ணியிருக்க ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு பக்கத்துலேயே, ஸோ தட் நமக்கு ஆக்சசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. இப்படி இறங்கி போவேன் நானும் எதிர்பார்க்கலைங்க. ஒரு எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. சன்செட். ஸோ எஸ், நம்ம ஹாஸ்டல் வந்துட்டோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு யூஎஸ்லேருந்து ஆஞ்சலினா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்தாங்க. அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் ஷேர் பண்ணிட்டோம். 800,000 கேட்டாங்க. நல்ல வேலை நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணனால 2 பேருக்குமே பெனிஃபிட் ஆச்சு.
ஸோ முக்கியமான விஷயம், காலைல 6 மணிக்கு கிளம்புன ட்ராவல் இப்போ ஆல்மோஸ்ட் ஈவினிங் 6 ஆகிடுச்சு, நம்ம வந்துவிட்டோம். ஸோ இதுதான் நம்ம ஹாஸ்டலை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியும்னு கேட்டிங்களா, இதுதான். Yeah, okay. I just follow you. Yeah. ஓகேங்க, செக்இன் முடிஞ்சது, ரூம் போகலாம். Okay. Thank you. Great. Anyone else staying here? Yeah? Anyone else in the room? Another room here. No, I'm asking if anyone is there with me. Yeah. Okay. And you like bed here? Yeah, this is great, man. Yeah. எஸ், பார்த்துருப்பீங்க. இது தாங்க என் ஹாஸ்டல். 2 நாள் இங்கே தான் தங்க போகிறோம். இது என் பெட். ஆசம் பிளேஸுங்க. அப்பா, ஒர்த்து. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ட்ராவல் பண்ணி, இப்போது இது உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நார்த்து சவுத் வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் அப்படிம்போம். ஸோ அதே லாஜிக்கை நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மிர்சா டு ஜாஃப்னான்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு எப்படி வந்து கன்னியாகுமரியோ, அதே மாதிரி இந்த மிர்சா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவோட பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட். இப்போ நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னா, நுவாராலியா வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்ரீலங்காவில் இருக்குது. அங்கேருந்து கொலம்போ போய், கொலம்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வெஸ்டர்ன் சைடு இருக்குது. ஸோ வெஸ்ட்டுக்கு போயிட்டு வெஸ்ட்லேருந்து சவுத்துக்கு வந்திருக்கோம். அதனால தான் ஒரு லாங் ஜேர்னி. பட் இவ்வளோ லாங் ஜேர்னி வந்ததுக்கு கண்டிப்பாக ஒருத்துங்க. 2 நாள் ஆசை தீர பார்த்து ரசிக்கலாம். கொஞ்சம் ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஸோ அடல்ட்டுக்கு மட்டுமே இந்த எபிசோட் சமர்ப்பணம். என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, பிகாஸ் இட் இஸ் வாட் இட் இஸ். ஓகேங்க, எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்குது. லாண்ட்ரிலாம் போடணும். 2-3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வாஷ் பண்ணாமல் இருக்குது. மேபி அதை கேட்டுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். நான் தெரிகிறேன்னு கூட தெரிலங்க. ஆனால் உள்ளே இறங்கி பார்த்தா தாங்க இந்த பீச் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தெரியுது. மேபி நாளைக்கு சன்ரைஸ் ஆகும்போது இன்னும் கிளியராக காமிக்கிறேன். இப்போதைக்கு கேன் see how beautiful is this. இதுதான் நம்ம ஹாஸ்டல், லைட் போட்டிருக்க ஹாஸ்டல். வாவ், என் லைஃப்பில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸை நான் பார்த்ததே இல்லைங்க. நேபாளில் சொன்னதே தான்டா இங்கேயும் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் உண்மையாலுமே அமேசிங் பிளேஸுங்க. நான் ட்ராவல் பண்ணி வந்த ஒரு நிமிஷமும் ஒருத்தன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். எஸ் மக்களே, குளிச்சாச்சு, ஃப்ரெஷ் ஆயாச்சு. சரி, சும்மா ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், 7:30 தானே ஆகுது, ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன்.
இருட்டாக இருக்குது, நான் தெரியறான்னு கூட தெரில. இங்கே பக்கத்தில் மெரிசா பீச் இருக்குது, 1 கிலோமீட்டர் ஆகும். உங்களால் நடக்க முடியும்னா நீங்கள் போயிட்டு வாங்க, அதுதான் பக்கத்தில் ஸ்பாட். வேறு எதுவும் அவ்வளோ பக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்டலில் சொன்னாங்க. சரி, சும்மா ஒரு வாக் போகலாம், என்னதான் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ரூமில் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது. சரி, ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம்னா டயர்டாகிடும், அப்படியே தூங்கலாம். அப்படியே நடந்து வந்துட்டுருக்கேங்க. இன்னொரு 1/2 கிலோமீட்டர் போகணும். நாங்கள் பீச் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். வந்துட்டோங்க. பீச் என்ட்ரன்ஸுன்னு போட்டிருந்துச்சு, உள்ளே வந்துட்டேன். எங்கே போகுதுன்னு தான் பார்ப்போமே. லைட்டிங்லாம் போட்டு பலமாக இருக்குது. லெட்ஸ் see. இதுதான் மெரிசா பீச். அண்ட் இந்த லைட்டிங் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஃப்ரெஷ் ஃபிஷ். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷெலாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஆர்டர். lot of foreigners and lot of happening in the place. பட் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிற ரேட்ஸ் எல்லாம். இந்த பக்கம் ஒன்றும் இல்லைங்க, இந்த பக்கம் போவோம். செம்ம ஸ்பாட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வர்றீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சோலோ ட்ராவல் தான், ஆனால் லோன்லி எல்லாம் ஃபீல் ஆகலைங்க. இடம் அவ்வளோ வைப்பாக இருக்குது. பர்டிகுலர்லி டார்க் பிளேஸ். Awesome. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய குரூப்பாக வராங்க. யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரன்சியை லங்கன் கரன்சிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப சீப்பாக இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு ரேட்டாடா, இதெல்லாம் ஒரு எனக்கு காஸ்ட்லியே கிடையாது, எனக்கு இது ரொம்ப சாதாரணம். ஏன்னா அவங்க கரன்சியை கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது ரொம்ப சீப்பாக தெரியுது. ஸோ அவங்க வந்தாங்கன்னா நம்மள மாதிரி 1 வீக் 10 டேஸ்லாம் இல்லைங்க, மாத கணக்கில் இருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்தவங்க எல்லாருமே மினிமம் ஒரு 1 மந்த்தாவது இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கா வராங்க, ஸ்ரீலங்காலேருந்து மறுபடியும் கோலாலம்பூர் அந்த மாதிரி போகிறாங்க, இல்லைனா இந்தியா வராங்க. ஸோ வந்தாங்கன்னா அப்படியே ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. நம்மள மாதிரி பட்ஜெட் பேக்கிங்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேருன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அவசியமும் இல்லைங்க. மக்களே, மெரிசா பீச்லேருந்து கிளம்பிட்டேன். இங்கே ஒரு ஃபேன்சி ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இங்கே ப்ராப்பர் லைட்டிங் இருக்குது. எஸ், இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கலாம். காலையில் நுவாரா ஏரியாவில் ஆரம்பித்த பயணம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 7-8 ஆகிடுச்சு. மெரிசாலேருந்து முடிஞ்சிருக்கு.
நாளைக்கு எபிசோடு அடுத்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருக்குங்க. எனக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கானது. ரொம்ப நாளாக அந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஐ மீன் இந்த ஸ்ரீலங்கன் ட்ரிப்பில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எக்ஸைட்டிங்காக என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஐ திங்க் இது வரைக்கும் நான் பண்ண எபிசோட்ஸ்லேயே நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். See you. லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா நேபாள் சீசனும் இருக்குது, அதையுமே பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். See you. Good night.